தமிழ் பேசும் அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி கலந்தனுக்கும் நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பதில் என்னமோ ஒரு கைதிக்கு சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலா மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த கைதி மரண தண்டனையிலிருந்து எப்படி விலக்கு பெறுவது அப்படின்றத இந்த பதில பார்க்க போறோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் பார்த்தீங்கன்னா 1949 பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 161 பார்த்தீங்கன்னா கவர்னருடைய பவரை பத்தி சொல்லுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 72 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பவர் சொல்லுது. சோ மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு கைதிக்கு அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கப்பட்ட ஒரு கைதிக்கு எப்படி விலக்கு கொடுப்பது ஃபைனலா சுப்ரீம் கோர்ட்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கு பிறகு இந்த ஆர்டிகல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கவர்னர் அண்ட் பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்றத இந்த பதில நம்ம பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 161ல கவர்னருடைய பவரை பத்தி சொல்லுது. கவர்னருக்கு என்னென்ன பவர் இருக்கு எதுல பார்த்தீங்கன்னா சோ ஒரு கைதிக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை கொடுத்துறாங்க அப்படின்னா அதுல விலக்கு அளிப்பதற்கு இல்ல இடைநிறுத்தம் செய்வதற்கு பவர் என்னென்ன இருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் 161ல சொல்லுது. ஓகே, இப்போ கவர்னருக்கு என்ன பவர் இருக்கு? ஒரு கைதி ஆயுள் தண்டனை மரண தண்டனை கொடுத்துறாங்க. ஸோ இந்த கைதிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துறாங்க. அந்த கைதிக்கு டெத் பனிஷ்மெண்ட் அதாவது மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டிஷன் பண்ணணும் கவர்னருக்கு இல்ல பிரசிடென்ட்டுக்கு பண்ணணும். ஸோ இப்போ கவர்னருக்கு பெட்டிஷன் பண்றாங்க அப்படின்னா ஸோ இந்த கவர்னருக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு டெத் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை கொடுத்துறாங்க அப்படின்னா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா விலக்கு அளிக்கலாம். முழுவதுமாக விலக்கு அளிச்சு ஸோ பனிஷ்மெண்ட்டே இல்லை அப்படின்றத கொடுக்கலாம். இல்ல அந்த பனிஷ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட் இடைநிறுத்தம் செய்யலாம். ஸோ இடைநிறுத்தம் செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி அப்படியே வைக்கலாம். இல்லைன்னா ஸோ அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் குறைச்சு கொடுக்கலாம். ஸோ டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுல இருந்து ஆயுள் தண்டனை குறைச்சு கொடுக்கலாம். மரண தண்டனை கொடுத்திருந்தால் ஆயுள் தண்டனையாக மாற்றி கொடுக்கலாம். ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தா ஒரு 10 வருடங்களாக இல்ல 7 வருடங்களாக குறைச்சு தண்டனையை கொடுக்கலாம். ஸோ இதுதான் கவர்னருடைய பவர் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 72 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பவரை பத்தி சொல்லுது. பிரசிடென்ட்டுக்கு ஸோ ஒரு கைதிக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையிலிருந்து விலக்களிப்பதற்கான எந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னருக்கு என்ன பவர் எல்லாம் இருந்துச்சோ அட் சேம் டைம் அதே பவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரசிடென்ட்க்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் பவரும் ஒன்று இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா கவர்னருடைய கண்ட்ரோலே பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு. சப்போஸ் ஒரு கைதிக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஃபைனலா பார்த்தீங்கன்னா டெத் பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. மரண தண்டனை கொடுத்த பிறகு அதை பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு பெட்டிஷன் அனுப்புறாங்க. ஸோ கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா விலக்கு அளிச்சிடறாரு. முழுவதுமாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்ல அப்படின்றத விலக்கு அளிச்சிடறாரு. இல்ல லைஃப் இம்ப்ரெஸ்மெண்டா ஆயுள் தண்டனையா மாத்தி கொடுத்துறாரு அப்படின்னா சோ அந்த தண்டனையும் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் டெத் பனிஷ்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு முழு தகுதி இருக்கு. இல்ல லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்ல இருந்து முழுவதுமாக பார்த்தீங்கன்னா விலக்கு அளிப்பதற்கும் முழு பவர் இருக்கு. இது பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் இந்த பவர் இருக்கு. ஸோ கவர்னருக்கு இருக்கக்கூடிய பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஸோ பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. ஆர்டிகல் 72ல ஸோ இது ஐ பவர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ ஒரு மரண தண்டனை இல்ல லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் டிசிஷன் யார்கிட்ட எடுப்பாங்க அப்படின்னா இதுல ஒரு கைதி பெட்டிஷன் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ பிரசிடென்ட் தான் பெட்டிஷன் பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன நிர்ணயிக்கிறாரோ ஸோ அதுதான் அவருடைய முடிவு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் பிரசிடென்ட் அவங்களுடைய விலக்கு மட்டும் அளிக்கலாம் இல்ல இடைநிறுத்தம் செய்யலாம் அப்படின்றது மட்டும் கிடையாது. சோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தண்டனையை முழுவதுமாக அப்படியே நிறைவேற்றவும் செய்யலாம். அது அவங்களுடைய சொந்த முடிவா இருக்கும். கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷனுக்கு ரீப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 months டைமிங் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒருவேளை அவங்க பெட்டிஷனுக்கு ரீப்ளை கொடுக்குறாங்க, தண்டனையை குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல அந்த தண்டனையை அப்படியே கொடுக்குறாங்கனாலும் ஸோ அதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு அதுக்கான தெளிவான விளக்கம் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய ஓன் டிசிஷனை அவங்க முழுவதுமாக எடுக்கலாம். ஸோ இந்த பத்தி பத்தின சந்தேகங்களை தானே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி பண்ணுங்க. நன்றி.